சொற்பொழிவாளர் வடகரை விஜயராகவ ஐயங்கார் அவர்கள். வணக்கம் சார். காலை மலர் உங்களை சந்திக்கல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மிக்க மகிழ்ச்சி. ஒரு வைணவ சொற்பொழிவாளரா, ஆன்மீக ஆர்வலரா உங்ககிட்ட நாங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு இதுல ஒரு நீண்டகால அனுபவம் இருக்கு. 24 வருட அனுபவம், 24 வருடமா சொற்பொழிவுகள், 1000க்கும் மேற்பட்ட சொற்பொழிவுகள் பண்ணிட்டு வரீங்க. ஆன்மீகத்திலையும் பற்று, தமிழிலையும் பற்று. இது ஒரு ரேரான ஆனா அருமையான காம்பினேஷன். இது தமிழ் மேல இருக்கிற பற்று காரணமா நீங்க அது சார்ந்த நிறைய சமூக சேவைகளும் பண்ணிட்டு வரீங்க. முதல்ல உங்ககிட்ட நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆன்மீகத்துல பற்று உங்களுக்கு எப்போ வந்தது, எதனால வந்தது? இளமை காலத்திலிருந்து வறுமையில் வந்தாலும் செழுமையோடு வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணம், ஒரு துடிப்பு இருந்ததனாலே தமிழின் மீது அதிக காதல் கொண்டு தமிழிலே இருக்கக்கூடிய செய்யுள்களை எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது கோனார் தமிழ் உரை வாங்குவதற்கு பதிலாக அந்த செய்யுளையே மனப்பாடம் பண்ணிடுவேன். இப்படி தமிழை படித்து படித்து அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களும் எண்ணங்களுமாக சேர்ந்து அந்த சந்தத்தோடு வரக்கூடிய கவிதைகளானது என்னை மிகவும் ஈர்த்தது. பிறகு 24 வருடங்கள் கழிந்த பின்பு எனக்கே ஒரு ஞானம் பிறந்தது. நம்ம எழுதக்கூடிய கவிதைகள்லாம் எழுதுவேன். அதனால கவிதைகள்லாம் எழுதினா இந்த என்ன கவிதை, வள்ளல் புகழ்ந்து நம் வாய்மை இழக்கும் புலவியர்காலனர் ஆழ்வார். அதனால வாய்மை இழக்கும்படியாக சில பேரை பாராட்டி வெறுன ஒரு நோஞ்சானை பார்த்து பலசாலின்னு சொல்லணும், ஒரு மொட்டைத்தலையனை பார்த்து ஒரு கூந்தல் அழகன்னு சொல்லணும். இப்படியெல்லாம் கவிதை எழுதி பாராட்டி ஒரு பரிசு வாங்குவதை காட்டிலும் உண்மையான ஞானத்தமிழ் எது? நிறைய பேர் தமிழை வளர்க்கிறேன்னு சொல்லிப்பார், ஆனா உண்மையா தமிழ் வளர்த்தவர்கள் ஆழ்வார்கள் தான். அதனால அந்த ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள் என்று சொல்லப்படுகின்ற அருளி செயலாகிற அந்த தமிழ் பாசுரங்களின் மீது ஒரு அவா ஏற்பட்டது. அதை எங்களுடைய வைணவத்தில் என்ன சொல்லுவார்கள் என்றால், தமிழ் பாசுரங்களான அந்த திவ்ய பிரபந்தங்களை கத்துக்கணும் என்று சொன்னால் அதை ஒரு பெரியவர்களிடத்திலே சென்று முறைப்படி சந்தைன்னு சொல்லி அவர்கள் ஒரு தடவை சொன்னா நம்ம 3 தடவை திருப்பி சொல்லணும். இந்த மாதிரி சொன்னா தான் வரும்ன்றது சம்பிரதாய வழக்கு. ஆனால் நான் சம்பிரதாயத்தை மீறினவன் இந்த விஷயத்துல. ஏன்னா நான் யார்கிட்டையும் போய் கத்துக்கல. எங்க அப்பா 4000 திவ்ய பிரபந்த பெரிய இதுதான் அத்தியாபகர்னு பேரு. திருவள்ளிக்கணி கோயில்ல கைங்கரியம் பண்றார், பார்சாதி கோயில்ல. அப்பா மீமாம்சா சிரோமணி. இப்பேற்பட்ட மகான் இருந்தும் அவரிடத்துலையும் கத்துக்கல. என்ன பண்ணினேன்னா, தாமுகந்த திருமேனியாக இருக்கக்கூடிய ராமானுஜருடைய படத்தை எனது வீட்டில் வச்சுண்டு அவருக்கு முன்னாடி உட்காந்து இந்த திவ்ய பிரபந்தங்களை மனப்பாடம் பண்ணினேன். மனப்பாடம் பண்ணும்பொழுது எங்க அப்பா சொன்னார், அதுக்கப்புறம் உனக்கு வராதுடான்னார். நீ கேளப்பா, நான் சொல்லுகிறேன். ஏன்னா எனக்கு இந்த ஆழ்வார்களிடத்துல ஒரு ஈடுபாடு, ராமானுஜரிடத்துல ஒரு ஈடுபாடு. அந்த ராமானுஜர் கண்டிப்பாக எனக்கு ஒரு அருள் பண்ணுவார் அப்படின்ட்டு ஒரு தைரியம் வந்தது. அதுக்கப்புறம் எங்க அப்பா என்ன பல விதங்களிலே டெஸ்ட் பண்ணினார், சோதிச்சு பார்த்தார். எப்படிரா அதெல்லாம் வந்ததுன்னார். அது